வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துபாயில நடந்த 24 hours சீரியஸ் ரேஸ்ல நம்ம ஏகே வின் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண பாருங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏகேவை பத்தி பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் சினிமாலேயே கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டரா நம்ம ஏகே இருக்காரு. தமிழ் சினிமால யாரோட ஹெல்ப் இல்லாம உள்ள வந்தாரு. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. சில படங்கள் அவருக்கு ஃபெயிலியரும் ஆகிச்சு. சினிமால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிதான் சொல்லணும். அதுக்குன்னு அவரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி அவர் விடவே இல்லை. அப்படி இருந்தனாலதான் நம்ம ஏகே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இவரோட விடாமுயற்சி, இவரோட ஆக்டிங், இவரோட தன்னம்பிக்கை எல்லாம் பார்த்து லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இவருக்கு இருக்காங்க. ஆக்டிங்ல மட்டும் இல்லாம ரேஸ்லயும் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய டிராஃபி எல்லாம் வின் பண்ணியிருக்காரு நம்ம ஏகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அதை இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவை பெருமைப்படுற அளவுக்கு அமர்க்கலமான விஷயம் நம்ம ஏகே பண்ணியிருக்காரு. என்னன்னா, துபாயில 24 hours சீரியஸ் ரேஸ்ல நானும் வரேன் அப்படின்னு அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு ஒரு நேமை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. பயங்கரமா நம்ம ஏகே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பிராக்டிஸ் அப்போ அவரோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்து நானே மிரண்டுட்டேன். ஏன்னா அவர் ஓட்டிட்டு வந்த கார் வந்து அந்த ட்ராக் சைட்ல இடிச்சு காரோட முன்னாடி பார்ட்ஸ் எல்லாம் காணோம். அப்ப நம்ம ஏகேக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு என்னோட காலு கையில நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா வர ரெஸ்கியூ பண்ண வந்தாங்க. அப்போ அந்த காரை விட்டு நம்ம ஏகே கெத்தா வெளியே வந்தாரு. அதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் பார்க்காத தடைகளா, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் இந்த ரேஸுக்கு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டாரு. அப்படி வந்திருக்காருன்னா கண்டிப்பா இவர் ஜெயிக்காம போக மாட்டாரு. இவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ரேஸ் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு. ரேஸ் முடிவில் GT4 கேட்டகரியில நம்ம ஏகே டீம் 3rd பிளேஸை வின் பண்ணி நம்ம இந்தியாவை பெருமைப்படுற அளவுக்கு அட்டகாசமான சம்பவம் நம்ம ஏகே பண்ணியிருக்காரு. இந்த ரேஸ்ல வின் பண்ணதுனால அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிறது பிராண்டாவே மாறி இருக்கு. நம்ம ஏகே பைக்கு, காரு இதெல்லாம் எப்படி ஓட்டுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம அவரோட படத்துல எல்லாத்துலயும் நம்ம பார்த்துருக்கோம். அது இப்ப ரியலா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. என்னன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த ரேஸ்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம ஏகேக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு அந்த ரேசருக்குலாம் சப்போர்ட் அந்த அளவுக்கு பண்ணல. ஏன்னா நம்ம ஏகே அந்த ஸ்டேடியத்துல என்ட்ரி கொடுத்த உடனே ஏகே ஏகே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு சப்போர்ட் என்கரேஜ்லாம் நம்ம ஏகேக்கு பண்ணாங்க. அந்த இதை பாக்குறதுக்கு எனக்கு பாகுபலி சீன் தான் வந்துட்டு போச்சு. அவரே நினைச்சு பார்க்கல போல. அவரே ஒன்று சொல்லியிருந்தாரு, இவங்களெல்லாம் நான் அன்கண்டிஷனலா லவ் பண்றேன் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை ஒரு தலை ஃபேனா இருந்தா மட்டும்தான் தெரியும் அவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு. அடுத்து நம்ம லைஃப்ல சில பேர்த்துல நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல இப்ப நம்ம ஏகேவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பிரேஷனா வைக்கிற அளவுக்கு நம்ம ஏகே ஒன்றும் சாதாரணமான விஷயம் பண்ணல, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏகேவை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலே எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேன் தான் நம்ம அஜித்குமார். உங்களுக்கு ஏகே வின் பண்ணது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏகேவோட ஃபேனா இருந்து இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.